ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க மிடில் கிளாஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் காமெடி படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். முனிஷ்காந்தும் விஜயலட்சுமியும் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்களுக்கு ஒரு அழகான ஃபேமிலி இருக்குது. இவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இவங்க சம்பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்குது. இதில் அவங்க ஒய்ஃபும் பல வேலைகளை பார்த்து ஃபேமிலியை காப்பாற்றிட்டு வராங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமியோட பிரதருக்கு கல்யாணம் வருது. அதுக்காக நம்ம சீர் செய்யணும். அதுக்காக ஒரு 2 லட்ச ரூபா தேவைப்படும் அப்படின்னு நம்ம எப்படி 2 லட்ச ரூபா அரேஞ்ச் பண்றது, அதெல்லாம் முடியாது, மேக்ஸிமம் போனா ஒரு 30,000 ரூபா ரெடி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி முனிஷ்காந்த் சொல்றாரு. அதுல அவங்களுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் வருது. ஒரு கட்டத்துல அவங்க ஒரு யூடியூப் சேனல் தொடங்கி அது மூலமா கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்க அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சடனா ஒரு கோடி ரூபா கிடைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு வருது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, அந்த பணம் இவங்களுக்கு வந்துதா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தை ஏன் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு 3 விஷயம் சொல்லலாம். ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். எல்லாருமே ஒரு ரிலேட் பண்ணிக்கிற அளவு ஒரு ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. குறிப்பா மிடில் கிளாஸ், மாசம் சம்பளம் ஒன்று வருது, ஆனா அது எப்படி செலவாகுது அப்படின்றதே தெரியாத அளவு போற லைஃப். அவங்க எல்லாராலையுமே இந்த படத்தை மேட்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இன்னைக்கு சோசியல் மீடியால இருக்க மக்கள், அதாவது கமெண்ட்ஸ்ன்ற பேர்ல ஒவ்வொருத்தரையும் எப்படி பேசுறாங்க, அது எப்படி பாதிக்குது ஒவ்வொருத்தரையும் அப்படின்றதுக்கும் சில போர்ஷன்ஸ் வச்சு ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி படத்துல வர காமெடி போர்ஷன்ஸ் அங்கங்க ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எமோஷனல் போர்ஷன்ஸும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதெல்லாம் ஃபீல் குட் எலிமெண்ட்ஸோட ரொம்ப நீட்டாவே பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, படத்துல காமெடி போர்ஷன்ஸ் தான் மெயினே. ஆனா அது பல இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கே தவிர சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது ஒரு பிரெடிக்டபிளான ஸ்டோரி பிளாட் தான் ஈஸியா நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியுது. மொத்தத்துல இந்த படம் பத்தி நான் கண்டிப்பா ஜாலியா என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி ஒரு படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.